ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமுனாஸ் குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு ராகி மாவை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு தவாவில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டாண்டை வச்சு அது மேலே சக்கரவள்ளி கிழங்கை நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்க இதை சாப்பிட்றதுக்கு நம்ம பழகி விட்டுடணும். அப்படியே வேக வச்சு நாட்டு சர்க்கரையை அது மேலே தூவி விட்டு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. இப்போ அதே தவாவில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 கப் அளவு ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். மாவை கொட்டை கொட்டை கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டியாயிடும். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடுங்க. இப்போ வேக வச்ச கிழங்கை ஃபோக் ஸ்பூன் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அது கூட நம்ம பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ராகி மாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். வாழை இலை இருந்தால் வாழை இலையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு ராகி மாவு உருண்டையை தட்டி அதுக்குள்ளே சக்கரவள்ளி கிழங்கு மசாலா உருண்டையும் பிடிச்சி உள்ளே வச்சுட்டு ராகி மாவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ராகி மாவை தின்னாக தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தடவி தடவி தட்டி எடுங்க, இல்லைனா கையில் மாவு ஒட்டும். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வெந்து வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதிகமாக இருந்தால் கருகி போயிடும், உள்ளேயும் வேகாது. அவ்வளோதான். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.